கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. கடலூர் மாவட்டம் 1993ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் நாள் தென்னார்காடு மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தென்னார்காடு வள்ளலார் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், ராமசாமி படையாச்சியார் மாவட்டம் என இரு மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இதில் தென்னார்காடு வள்ளலார் மாவட்டம்தான் 1997 தலைநகரின் பெயரால் கடலூர் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. திருநாவுக்கரசர், சுந்தரர், மெய்கண்டார், ராமலிங்க அடிகள் போன்றோர் அவதரித்த மாவட்டம். சிவபெருமானின் 5 சபைகளில் ஒன்றான பொற்சபை, கனகச்சபை அமைந்துள்ள இடம் சிதம்பரம் ஆகும். சிதம்பரம் நடராஜர் ஆலயம் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஆகாய ஸ்தலமாக விளங்குகிறது. பிரபல பாரி சாக்லேட்டுகள் இம்மாவட்டத்தில்தான் தயாராகின்றன. முந்திரி மற்றும் பலாப்பழங்களுக்கு புகழ்பெற்றது பண்ருட்டி. இம்மாவட்டம் தமிழகத்தில் முந்திரி உற்பத்தியில் தமிழகத்தில் 52வது முந்திரி முதலிடம் வகிக்கும் மாவட்டமாகும். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, யூரியா மற்றும் அனல் மின்சாரம் போன்றவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகம் NLC 1956இல் உருவாக்கப்பட்டது. புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழக இம்மாவட்டத்தில்தான் அமைந்துள்ளது. தென்னாட்டு காசி என்று அழைக்கப்படும் அவிநாசி லிங்கேஸ்வரர் ஆலயம் கோவையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பிச்சாவரத்தில் 11 ஏக்கர் பரப்பளவில் கரணி சுரப்புன்னை காடுகள், சதுப்பு நிலக்காடுகள் நிறைந்துள்ள கழிமுகம் உள்ளது.